வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் 6ல ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். அதுல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல முதல் எதிர்வினை அப்படின்னு சொல்லிட்டு புலித்தேவர்ல இருந்து பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு யார் பார்க்க போறோம் அப்படின்னா, வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய இந்த விடுதலை போராட்டத்துல முதல் பெண்மணி இவங்கதான். என்னன்னு சொல்றாங்க, வேலுநாச்சியாரை தான் நம்மளுக்கு குறிப்பிடுறாங்க. இவங்க ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, இதெல்லாம் இந்த சேதுபதி மன்னர்கள் ஆட்சி பண்ணது. அதுல ராமநாதபுரம் மன்னரான செல்லமுத்து சேதுபதியினுடைய மகள் தான் யாரு அப்படின்னா வேலுநாச்சியார். காலம் வந்து 1730 இருந்து 1796 வரைக்கும் இவங்களுடைய காலம் வந்து இருக்கும். இவங்க சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை என்ன பண்றாங்க அப்படின்னா திருமணம் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் இருக்காங்க, மகள் இருக்காங்க, வெள்ளச்சி நாச்சியார். இவங்க வேலுநாச்சியாரினுடைய கணவர் நவாப்போட படைகளால கொல்லப்படுறாரு. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய பொண்ணோட தப்பிச்சு போய் திண்டுக்கல் விருப்பாட்சியில ஹைதர் அலி கோபால நாயக்கருடைய பாதுகாப்புல 8 ஆண்டுகள் தங்கி இருந்துதான் என்ன பண்ணுவாங்க, திரும்ப வந்து ஆங்கிலேயரை எதிர்க்கணும், நம்ம எப்படியாவது அந்த சிவகங்கையை மீட்கணும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு படையை வந்து கட்டமைக்கிறாங்க. ஆங்கிலேயரை வந்து தாக்கக்கூடிய நோக்கத்தோட உங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க யாரு அப்படின்னா கோபால நாயக்கரும் ஹைதர் அலியும் என்ன பண்ணுவாங்க, கூட்டணி அமைச்சு உதவி பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது 1780 இவங்களோட உதவி இருந்ததுனால என்ன பண்றாங்க, சிவகங்கைய மீட்கிறாங்க. ஆற்காடு நவாப் வேலுநாச்சியாருடைய படை முன்னேறி வருவதை தடுக்கிறதுக்காக நிறைய தடைகள் ஏற்படுத்துறாரு. அப்படி இருந்தும் வெற்றிகரமா அதை எதிர்கொண்டு சிவகங்கைக்குள்ள நுழையிறாங்க. ஆற்காடு நவாப் தோற்கடிக்கப்பட்டு சிறை வைக்கப்படுறாரு. சிவகங்கை மீண்டும் கைப்பற்றியது. நாச்சியார் மருது சகோதரர்களின் உதவியுடன் திரும்பவும் ராணியா முடிசூடப்படுறாங்க. சின்ன மருது இருக்காங்க இல்லையா, மருது சகோதரர்கள் ஏற்கனவே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த முத்துவடுகநாதனுடைய அவையில வந்து இருந்திருப்பாங்க. அதுல சின்ன மருது ஆலோசகராகவும் பெரிய மருது படைத்தளபதியாகவும் நியமிக்கப்படுறாங்க. 1783 திரும்பவும் ஆங்கிலேயர்கள் சிவகங்கை மீது படையெடுக்கும் போது மருது பாண்டியர்கள் ரொம்ப சில ராஜதந்திர நடவடிக்கைகள் எடுத்து சிவகங்கையினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறாங்க. அப்புறம் 1783 அப்புறமா வேங்கன் பெரிய உடைய தேவர் தான் சிவகங்கையினுடைய அரசரா நியமனம் பண்றாங்க. வேங்கன் பெரிய உடைய தேவர் இவர் தான் என்ன பண்றாங்க, 1790 வெள்ளச்சி நாச்சியார அவங்களுக்கு மனம் முடிச்சு வைக்கிறாங்க. வெள்ளச்சி நாச்சியார் 1790 அப்புறம் சந்தேகத்துக்கிடமா மர்மமான முறையில இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேலுநாச்சியார் அதுக்கப்புறம் நோயுற்று 1796 இறந்து போயிடுறாங்க. வேலுநாச்சியார் 1730 1796 ராமநாதபுர அரசரான செல்லமுத்து சேதுபதிக்கு 1730 அரச குடும்பத்துல ஒரே பெண் வாரிசு இவங்கதான். இவங்க மன்னருக்கு ஆண் வாரிசு இல்ல, அதனாலையும் பரவாயில்ல, அரச குடும்பத்துல பிறந்திருக்கனால இவங்களுக்கு வளரி, சிலம்பம், தற்காப்பு கலைகள் அப்படின்னா சொல்லி கொடுக்குறாங்க. போர் கருவிகளை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயிற்சி கொடுக்கப்படுது. இப்ப வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகள் கேட்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன மொழிகள் தெரியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கூற்று காரணம் அப்படிங்கிறப்ப கேட்டு வச்சிருவாங்க. ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது மொழிகள் எல்லாம் புலமையோட இருந்திருக்காங்க, வல்லமை பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு குதிரை ஏற்றம், வீழ்வித்தை இதுல திறமையான ஒரு ஆளா வந்து என்ன பண்ணிருக்காங்க, விளங்கியிருக்காங்க. இவங்களுக்கு முத்துவடுகநாதரை 16 வயசுலயே என்ன பண்ணிடுறாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அவங்களுடைய பெண் தான் வெள்ளச்சி நாச்சியார். இவங்க இப்ப மேல பார்த்ததும் எல்லாமே என்னது, நம்ம ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே ஒரு தொகுத்து சொல்லியிருக்கோம். ரிப்பீட்டடா வரும்போது உங்களுக்கு நல்ல மெமரி ஆகும். 1782 தான் ஆற்காடு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னலான பான்ஜோர் தலைமையிலான படைகள் தான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காளையார் கோயில் அப்படிங்கிற அரண்மனை தாக்குறாங்க. இந்த காளையார் கோயில் போர்ல தான் என்ன ஆகுது அப்படின்னா, முத்துவடுகநாதர் வந்து இறந்து போயிடுறாரு. மகளோட தப்பிச்சு போற வேலுநாச்சியார் கோபால நாயக்கருடைய பாதுகாப்புல ஹைதர் அலி வந்து ஹெல்ப் பண்றாங்க இல்லையா. விருப்பாட்சியில 8 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்னு கேட்பாங்க, 8 ஆண்டுகள் என்ன பண்ணிருக்காங்க, 1772 போர் நடக்கும். 8 வருஷமா என்ன பண்ணிருப்பாங்க, வெயிட் பண்ணி 1780 திரும்பவும் சிவகங்கையை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, மீட்டிருப்பாங்க. கோபால நாயக்கரும் ஹைதர் அலியும் யாரு ஹெல்ப் பண்றாங்க, கோபால நாயக்கர். திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு, அதுக்கு ஹெட்டா கோபால நாயக்கர் வந்து இருப்பாங்க. வேலுநாச்சியார் வந்து ஹைதர் அலிட்ட என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஹெல்ப் கேட்பாங்க. தலவாயா யார் இருக்காங்க, வேலுநாச்சியாரனுடைய தலவாய், அதாவது ராணுவ தலைவர் யாரு அப்படின்னா தாண்டவராயர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு ஆங்கிலேயரை தோற்கடிக்கணும்னா 5000 காலாட்படைகளும் 5000 குதிரைப்படைகளும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு
கேக்குறாங்க. அப்ப வேலு நாச்சியார் என்ன மொழி யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஹைதர் அலிட்ட உருது மொழியில அவங்க வந்து எங்களுக்கு கிழக்கிந்திய கம்பெனியோட இருந்த பிணக்குகள் பத்தி அந்த கடிதத்துல சொல்லியிருக்கனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஓகே நான் வந்து உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையத்கிட்ட சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணுனீங்க ராணுவ உதவிகள் அவங்க கேட்டாங்க அப்படின்னா அதுக்குரிய உதவிகள் எல்லாம் அவங்களுக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சொல்றாரு. அந்த ராணுவ உதவி கிடைக்குது. அதனால இவங்க சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றிடுறாங்க. முதல் பெண் ஆட்சியாளர் சொல்றாங்க. இந்த இந்திய நாட்டிலேயே பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியர் அல்லது முதல் பெண் அரசி அப்படின்னு சொல்ற பெருமைக்குரியவங்க வேலு நாச்சியார் தான். இந்த வேலு நாச்சியாரினுடைய அவையில வேலு நாச்சியாருக்கு நம்பிக்கைக்குரிய தோழிகளா 2 பேர் இருக்காங்க. குயிலி இவங்க வந்து உடையாள் அப்படிங்கிற பெண் படைப்பிரிவை வந்து தலைமையேற்று நடத்தி வழி நடத்திட்டு போறவங்க தான் யாரு குயிலி. அப்ப அந்த உடையாள் யாரு அப்படின்னா குயிலி பத்தி இந்த குயிலி பத்தி கேக்குறப்ப அதை வந்து என்ன பண்றாங்க உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த ஒரு பெண் தான் யாரு உடையாள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குயிலி எப்படி இறந்து போடுறாங்க அந்த உளவு கூற மறுத்ததுனால இவங்களை வந்து என்ன பண்ணிடுவாங்க உடையாளை வந்து கொலை பண்ணிடுவாங்க. அந்த உடையாளுடைய ஹெட்டா வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா குயிலி வந்து இருக்காங்க. உடையாள் அப்படிங்கிற பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை யாரு இருக்கிறாங்க அப்படின்னா குயிலி. இப்ப குயிலி இருக்காங்க. குயிலி என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்கள் எதை வச்சு நம்ம கிட்ட வந்து ரொம்ப கான்பிடென்டா போர் பண்றாங்க அவங்களோட ஆயுதங்கள். அப்ப அந்த ஆயுதங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆயுத கிடங்கையே நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களை வந்து என்ன பண்ணிடலாம் ஈஸியா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க தன்னைத்தானே நெருப்பு வச்சுக்கிட்டு போய் என்ன பண்ணிடுவாங்க பிரிட்டிஷாருடைய ஆயுத கிடங்குக்குள்ள குதிச்சு அவங்களுடைய தளவாடங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க அழிச்சிருவாங்க. யாரு குயிலி. இது ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்போ அதை மீட்க போறாங்க அப்படிங்கிறப்ப நிறைய பேரினுடைய உயிர் தியாகங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் முடிஞ்சுதான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெற்றி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். இது ஸ்கூல் புக்ல இருக்கிறது. இது வந்து நம்மளுக்கு அந்த தற்கால தமிழ்நாடு வரலாறு அப்படிங்கறதுல என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க. வேலு நாச்சியார் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி அப்படின்னு சொல்றாங்க. சிவகங்கை சீமையை ஆட்சி செய்த முத்துவடுகநாதரினுடைய மனைவி. தாண்டவராய பிள்ளை அவர் தான் யாரு அவங்களுடைய அமைச்சர் அதாவது தளவாய் அப்படின்னு சொல்லுவாங்க ராணுவ தலைவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இவங்க வந்து இவங்களுடைய நண்பராகவும் ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் இருந்திருக்கிறாரு. முத்துவடுகநாதர் கட்சிக்காரர்களுக்கு வர்த்தக வசதிகள் செய்து கொடுத்ததுனால எதனால ஆங்கிலேயருக்கும் முத்துவடுகநாதருக்கும் இடையில சண்டை வருது அப்படின்னா முத்துவடுகநாதர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா டச்சுக்காரர்களுக்கு வர்த்தக வசதி செய்ய கொடுக்க போய் என்ன ஆகுது அப்படின்னா ஆங்கிலேயர் இருமுறை சிவகங்கை மீது படையெடுத்து காளையார் கோயில் வந்து கைப்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீரத்தோட அவர் என்னைக்கு இறந்து போயிடுறாரு வீரத்தோட போர் புரிறாரு ஆங்கிலேயருக்கு ஈக்குவலா. ஆனா 1772 ஜூன் 21 என்ன ஆகுது அப்படின்னா முத்துவடுகநாதர் இறந்து போயிடுறாரு. அவங்களுக்கு சலிக்காம ஒரு வேலு நாச்சியாரினுடைய போர் அப்படிங்கறத அதுல பங்கெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியதா. ஒரு பெண் வந்து அந்த காலத்துல போர் புரியுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா பார்க்கப்படுது. கணவர் முத்துவடுகநாதரினுடைய வீர மரணத்துக்கு பின்பு அவங்க வெள்ளச்சி நாச்சியாரோட சேர்ந்து என்ன ஆகுது தாண்டவராய பிள்ளை இவங்களோட தான் சேர்ந்துட்டு விருப்பாட்சிக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. அங்க 8 ஆண்டுகள் ஹைதர் அலி மற்றும் கோபாலநாயக்கரினுடைய பாதுகாப்புல இருக்கிறாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தான் வேலு நாச்சியார் என்ன பண்றாங்க ஒரு அணியை வந்து திரட்டி இவங்க 2 பேரோட சேர்ந்து எப்படியாவது நம்ம ஆங்கிலேயனுடைய அந்த ஆயுத கிடங்கையே என்ன பண்றாங்க குயிலினுடைய உதவியோட ஆயுத கிடங்கையை என்ன பண்ணிடுறாங்க அழிச்சிடுறாங்க. இவங்களுக்கு உதவியா செயல்பட்டவங்க முத்துவடுகநாதருடைய இதுல இருந்த சகோதரர்கள் தளபதிகளா இருந்தவங்க தான் மருது சகோதரர்கள். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வேலு நாச்சியாருக்கு ரொம்ப உதவி பண்றாங்க. சிவகங்கையை மீட்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்றாங்க. அதுல சின்ன மருது அரசினுடைய அமைச்சராகவும் பெரிய மருது தலைமை தளபதியாகவும் நியமிக்கப்படுறாங்க. 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நோயுற்று இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். வேலு நாச்சியாரின் ஆட்சி பொறுப்பு அப்படிங்கிறது ஃபுல்லா மருது சகோதரர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வேலு நாச்சியார் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அவங்களுடைய காலம் தெரிஞ்சிருக்கணும். முக்கியமா அவங்க எப்ப பிறகுறாங்க எப்ப இறங்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அவங்க கணவர் கல்யாணம் ஆகுது 16 வயதுல திருமணம் முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். 1772 ஜூன் 21 காளையார் கோயில் போர்ல என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஆற்காடு நவாப் லெப்டினன்ட் கர்னல் இருக்காங்க இல்லையா பாஞ்சூர் அப்படிங்கிறவங்களோட ஃபைட் ஏற்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு ஹைதர் அலி ஹெல்ப் பண்றாரு.
ஸோ வந்து கோபால நாயக்கனுடைய பாதுகாப்புல விருப்பாட்சியில 8 ஆண்டுகள் வந்து தங்கியிருக்காங்க. அது மூலமா சிவகங்கை என்ன ஆகுது 1780 மீட்கப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இது நம்மளுக்கு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் எழுச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, இது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஸ்கூல் புக்லயும் இருக்கும். பிளஸ் அவுட் சோர்ஸும் நம்ம படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ.